வணக்கம். என் பேர் முத்துக்குமார். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் ஆர்லோயமிலி சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். நான் இப்போ வந்து எஸ்பி சார் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தது வந்து என்ன ரீசன்னா, ஆக்சுவலி வந்து ஆர்லோயமிலியில் வந்து வெயிட் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அரசு இடமேடை ஒன்று எங்கள் பேரூராட்சி மூலமாக நாங்கள் நிறுவியிருக்கோம். அந்த வெயிட் பிரிட்ஜ் எதுக்காக போட்டோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அதிகமான விபத்துகள் ஏற்படுது, அதிகமான லோடு வந்து பாரம் ஏற்றிட்டு வரதுனால அந்த விபத்துகள் ஏற்படுதுன்னு சொல்லி கண்மணி மாவீரன் ஒருத்தர் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு ரெட் பெட்டிஷன் போட்டு அந்த கோர்ட் ஆர்டர் அடிப்படையில தான் கன்னியாகுமரி என்ட்ரன்ஸ்ல ஆர்லோயமில வந்து இன்னைக்கு 51 பேரூராட்சி இருக்கு. 51 பேரூராட்சியும் எல்லா பேரூராட்சியும் வெயிட் பிரிட்ஜ் கிடையாது. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து ஆர்லோயமிலி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால அந்த ஆர்லோயமிலி பேரூராட்சியில கோர்ட் ஆர்டர் மூலமா இந்த வெயிட் பிரிட்ஜ் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அரசு இடமேடை போட்டு இன்னைக்கு வந்து இந்த அரசு இடமேடையில வந்து இன்னைக்கு 1,32,00,000 ரூபாய் இன்கம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்த வெயிட் பிரிட்ஜ் போட்டது மூலமா அரசுக்கு வந்து எங்க பஞ்சாயத்து பேரூராட்சிக்கு 1,32,00,000 ரூபாய் வந்திருக்கு. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லாரிகள் வந்து ரோட்டுக்கு சைட்ல தான் நிக்குதும். அதுல ஒரு அந்த மருத்துவநகர் பகுதியில் வந்து ஒரு லாரிகள் வந்து நிற்கும் போது நின்ன லாரிக்கு பின்னாடி வந்து ஒரு பையன் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து மோதி விபத்து ஏற்பட்டுட்டு. அதுல வந்து என்னன்னா, அதுல 2 பேர் இந்த ஆர்லோயமில இந்த வெயிட் பிரிட்ஜ் வந்து அரசு இடமேடையை வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ என் கூட வந்திருக்கு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், கவுன்சிலர் எல்லாம் வந்திருக்கோம். எங்களுடைய இன்னைக்கு 18 பேர் இருக்கணும். அந்த 18 பேர் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதி தான். இன்னைக்கு ஆர்லாமில் 25,000 பேர் இருக்காங்கன்னா, இந்த 18 பேரும் இன்னைக்கு வந்து இந்த அரசு இடமேட ஓட அந்த லாரி வெயிட் பிரிட்ஜ் மூலமா இன்கம் தான் வந்துட்டு இருக்கு. இதை தடை பண்ணதுக்கு ஒரு 2 பேர், திமுக சேர்ந்த செல்வகுமார் ஒண்ணு, இன்னொரு பையன் ஒண்ணு. அவன் ட்ரிங்க்ஸ் அடிச்சு எப்ப பார்த்தாலுமே லாஸ்ட்ல ஒரு போலீஸ் இஷ்யூ கூட வந்துச்சு. அந்த இதுலயும் அந்த பையன் தான் ரீசன். இந்த 2 பேருமே அன்னைக்கு நைட்டு ஏஎஸ்பி சார் வந்திருக்காங்க. ஏஎஸ்பி சார் தவறான தகவல் கொடுத்து, எப்படின்னா இது வந்து இந்த வெயிட் பிரிட்ஜ் வந்து நடத்தது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் தான். எப்பா பஞ்சாயத்து தலைவர்னா எப்படிப்பா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும்? பஞ்சாயத்து தலைவர் நடத்தவே இல்லையே. இது அரசு இடமே நாங்க போர்டே வச்சிருக்கு. கவர்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அக்கௌண்ட்டுக்குள்ள பணம் வந்துட்டு இருக்கு. அதை தவறான தகவலை சொல்லி அது வந்து இந்த விபத்துக்கெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற சொன்ன உடனே சாரும் ஏஎஸ்பி சார் வந்து பார்த்துட்டு சரி ஆமா இது விபத்து ஏற்பட்டிருக்கு, சரி பார்த்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி விட்டாங்க. நாங்களும் இந்த எலெக்ஷன் பீஸ்ல வந்து நானும் எங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஏடிஎம்கேல ஒன்றிய செயலாளர் இருக்கிறேன். அவர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்புக்கு போயிட்டு நானும் நேற்று முன்னாடி தான் வந்தேன். வந்து பார்த்தாச்சுன்னா அந்த 20 நாளா இன்னும் ஒரு எந்தவித நடவடிக்கை இல்லை. இதனால அரசுக்கு டெய்லி மினிமம் எங்க வெயிட் பிரிட்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 60,000 வருவாய் வந்து இழப்பு ஏற்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 நாளா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கு மேல இழப்பு ஏற்பட்டு இருக்கு. அதான் எஸ்பி சார் வந்து பார்த்து சொல்லியிருக்கேன். சார் இது வந்து இந்த விபத்து ஏற்பட்டது இந்த அடிப்படையில் விபத்து ஏற்பட்டது. ஏன்னா இப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து பகல் எந்த லாரியும் ஓடக்கூடாது. இப்போ எஸ்பி சாரே ரொம்ப ஹானஸ்டா பண்ணிட்டு இருக்க இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு அவர் வந்த போறதுதான் எங்களுக்கு இந்த வெயிட் பிரிட்ஜே இன்னைக்கு நல்லபடியா இன்னைக்கு அரசுக்கு வந்து வருமானம் வந்திருக்கு. அதனால வந்து சார்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி வந்து 20 நாளா லாஸ் ஏற்பட்டிருக்கு சார், பார்த்து இந்த அரசுக்கு வருவாய் வரணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நான் பார்த்து பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைடுல தான் வந்து லாரிகள் நிற்கும். அதனால வந்து அது நைட்டு 10 மணி 11 மணிக்கு மேல தான் இடையே போடுறாங்க. அது காலையில வேற 4 மணிக்கு வர முடிக்கிறாங்க. அதனால எந்தவித பப்ளிக்கும் இன்னைக்கு நாங்க 25,000 பேர் இருக்கோம், எதுக்கும் இடைஞ்சல் கிடையாது. ஆனா அந்த அரசு இடமேடைக்கு வந்து வருவாய் வரணும். அதுக்கு பிறகு இதை நம்பி இப்ப எங்க லோக்கல்ல வந்து இந்த வாகனம் வச்சுட்டு இந்த வழியா போகக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு என் கூட வந்திருக்காங்க, இந்த லாரி உரிமையாளர்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அந்த இடமேடை இங்க போட்டாதான் அவங்களுக்கும் இந்த செம்பராம்பூர், தோவாளை, புதப்பாண்டி, தடிக்காரங்குணம் வர போதுக்கு இது ஈஸியா இருக்கும். எல்லாருமே ஹைவேஸ்ல போகணும்னா இப்ப அங்கேயே நான் நைட் போய் 2 நாளா போய் செக் பண்ணி பார்த்தேன். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 1000 வண்டி காவல் கணக்கு நிக்குது. அது வந்து ஒரு பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ், இது வந்து அரசு வெயிட் பிரிட்ஜ். அதனால கண்டிப்பா எஸ்பி சார் நல்ல முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பா இந்த அரசுக்கு இந்த வருவாய் வந்து வெயிட் பிரிட்ஜ் மூலமா வரணும். கண்டிப்பா நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புறேன். தேங்க்ஸ்.